செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் வழக்குகளை மீளெடுப்பதில் புதிய இணக்கப்பாடு. திருகோணமலை நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தையிட்டி போராட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும். காணி உரிமையாளர்கள் அழைப்பு. வடக்கு கடற்றொழிலாளர்களை ஏமாற்றும் அனுர அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் கோரிக்கை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவு நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி. பிரதமர் மோடி பெருமிதம். தென்னாப்பிரிக்காவுக்கான அமெரிக்க உதவிகளை நிறுத்திய ட்ரம்ப். தொடரும் அதிரடி உத்தரவுகள். இலங்கை தமிழரசு கட்சியின் வழக்குகளில் விடுபடுவது தொடர்பில் இணக்கப்பாட்டு முன்மொழிவு ஒன்றை திருகோணமலை நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் சமர்ப்பித்துள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த இணக்கப்பாட்டு முன்மொழிவை குகதாசன், யோகேஸ்வரன் மற்றும் தானும் சமர்ப்பித்துள்ளதாக யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வழக்கு தொடர்பாக நேற்றைய தினம் திருகோணமலை நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு பிரேரணை ஒன்றை முன்மொழிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய 3 எதிராளிகள் சார்பாக குறிப்பாக இந்த வழக்கினை எவ்வாறு இலகுவாக அந்த கைவாங்குவது, இந்த வழக்கில் இருந்து விடுபடுவதற்கான நியதிகளை இணக்கப்பாட்டு முன்மொழிவு ஒன்றினை நேற்றைய தினம் நாங்கள் மோசனாக ஃபைல் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக நானும் குகதாசன் அவர்களும் ஜோகேஸ்வரன் ஆகிய 3 எதிராளிகளுமாக நாங்கள் கலந்தாலோசித்து எங்களுடைய சட்டவாளர்கள் சட்டத்தரணிகளுடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த முன்மொழிவுகளை இணக்கப்பாட்டு முன்மொழிவு வரைபொன்றை நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய சட்டத்தரணிகளூடாக நேற்றைய தினம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அது வழக்காளிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏனைய எதிராளிகளுக்கும் அந்த பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் நேற்று நாங்கள் சமர்ப்பித்த இணக்க முன்மொழிவு வரைவோடு நான் இன்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற கந்தகியா சிவஞானம் அவர்களுக்கு நான் இன்று ஒரு கடிதத்தை எழுதி அந்த பிரதிகளையும் அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அதனுடைய பிரதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் 3 பேருமாக 4 பேர் அணியாக இருந்திருந்தோம். நாங்கள் எதிராளிகளில் குறிப்பாக அண்ணன் மாவே சேனாதராஜா அவர்கள் அமரராகிய காரணத்தால் நாங்கள் இப்பொழுது 3 பேருமாக நாங்கள் எங்களுடைய நிபந்தனையை முன்வைத்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று மேலே பெயர் குறிப்பிடப்பட்ட 2ஆம் மற்றும் 4ஆம் 7ஆம் எதிராளிகள் இவ்வழக்கினை எதிர்வரும் 13ஆம் தேதி அன்று பின்வரும் இணக்கப்பாட்டு முன்மொழிவின் அல்லது வரைவின் அடிப்படையில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என முன்மொழிகின்றார்கள். ஸ்ரீலங்காவின் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவாகியுள்ள போதிலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக தையிட்டி காணி உரிமையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இருப்பினும் தற்போது தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் போராட்டத்திற்கு அவர்களும் முன்னிற்க வேண்டுமெனவும், இல்லையென்றால் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பதில் அர்த்தமில்லை எனவும் தையிட்டி காணி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுற என்பிபி கட்சியின் வேட்பாளர்களுடன் தனித்தனியே சந்தித்து கலந்துரையாடினோம். இப்படியான பிரச்சனை இருக்குது, ஒரு வாங்க பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொன்னது, நாங்கள் எலெக்ஷனில் வெல்றோம், வெண்டா பிறகு உங்களுக்கான நீதி நாங்கள் பெற்று தருவோம், பழைய ஆக்கள் மாதிரி நாங்கள் செயற்பட மாட்டோம், உங்களோட நிற்போம், நாங்கள் நிற்கிறது யாழ் மாவட்ட பிரதிநிதி, நாங்கள் என்பிபியின் பிரதிநிதி அல்ல என்று கூறிய அந்த 3 பேர் எம்பியாக இருக்கிறார்கள். அந்த 3 எங்களுக்கு
நான் தனிப்பட அந்த 3 பேரோடையும் தனிப்படவே கதைத்திருக்கிறேன். 2 தடவை கதைத்திருக்கிறேன். எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சார்பாக வந்து எங்களுடன் அங்கே நிற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வந்து என்பிபியின் எம்பிக்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி. அவர்கள் எங்களுடன் நிற்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் விலக வேண்டும். எங்களோட பிரச்சனையை நாங்கள் அந்த இடத்துல சரியாக முன்வைக்க தவறுற பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக இது ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக அமையும். என்பிபியிலிருந்து தேர்தலில் வென்று வந்தவர்கள் யாழ் மாவட்ட பிரச்சனையை நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் இதிலிருந்து விலத்துகிறோம் என சொல்லணும். இல்லை என்றால் நேரடியாக அவர்கள் அந்த போராட்டத்தில் எங்களோட தோளோடு தோளாக நின்று போராட வேண்டும். இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சனையை சாதகமாக பயன்படுத்தி சீனாவிடமிருந்து உதவிகளை பெறுவதே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நோக்கமா என்ற சந்தேகம் எழுவதாக வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். வடக்கு கடத்தொழிலாளர்கள் விடயத்தில் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீறியுள்ளதாகவும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அன்னராசா தெரிவித்துள்ளார். உள்ளூரிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை பற்றி ஜனாதிபதி ஏன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் பேசவில்லை அல்லது இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தொடர்பாக ஏன் ஜனாதிபதி பேசவில்லை? எங்களை பொறுத்தளவிலே துறைக்கு பொறுப்பான அதிகாரிகளும் இந்த தடை செய்யப்பட்ட அல்லது சூழலுக்கு அல்லது எங்களுடைய கடல் வளத்துக்கு பாதிப்பான விடயங்கள் தொடர்பாக வெறுமனவே பேசாமல் இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை ஒன்று என்று கடந்து சென்பது பொருத்தமற்றது, கவலை அளிக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு என்பதென்றும் இந்தியாவோடு தான் பிரச்சனை என்று வடக்கு கடத்தொழிலாளர்களை இந்தியாவோடு மோத விட்டு இலங்கை அரசாங்கம் சீனாவோடு இணைந்து சீனாவிடம் உதவிகளை பெறுவதற்காக நீங்க வடக்கு கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே உண்மை நிலையை மறைக்கிறீர்கள். நாங்கள் இந்தியாவோடு பேச வேண்டும். இந்தியா எங்களுடைய தொப்புள் கொடி உறவு. சீனாவின் உதவியும் வேணாம், எங்களுக்கு சீனாவின் ஆதரவும் வேணாம். சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவா இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு இந்தியாதான் பிரச்சனை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன். சர்வதேச நாடுகளுக்கான தூதுவர் வெற்றிடங்களுக்கு அரசியல் நியமனங்களை பெற்றுக்கொள்ளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து இலங்கை வெளிநாட்டு சேவையாளர் சங்கம் தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ராஜதந்திர சேவைக்கான நியமனங்கள் தொடர்பில் கலந்துரையாடலை நடத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் இன்று வரை கலந்துரையாடலை நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு சேவைக்குள்ள அனுபவம் வாய்ந்த தொழில்முறை வெளிநாட்டு சேவை அதிகாரிகள் உள்ள போது ராஜதந்திர சேவைக்கு அரசியல் ரீதியான நியமனங்கள் வழங்கப்படுவதை கண்டித்து இலங்கை வெளியுறவு சேவை சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு சேவையாளர் சங்கம் நாட்டின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்த சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரிகளை கொண்ட ஒரு சங்கம் என்பதை அந்த அறிக்கை ஊடாக வலியுறுத்தியுள்ளது. தொழில்முறை வெளியுறவு சேவை அதிகாரிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல் நியமனங்களை மேற்கொள்வதன் மூலம் ராஜதந்திர சேவை குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு தூதரகங்களுக்கு அரசியல் நியமனங்களை மேற்கொள்வது தேர்தலின் போது அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கை அறிக்கைக்கு முரணானது என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தலின் போது அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கொள்கை அறிக்கையில் ராஜதந்திரிகளின் தொழில்முறை சிறப்பை அடிப்படையாக கொண்ட புள்ளிகள் முறையின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளதாகவும் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. ராஜதந்திர சேவைக்கான நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடலை நடத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இன்று வரை அத்தகைய கலந்துரையாடலை நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிம்ஸ்டெக் எனப்படும் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பிற்கான வங்காள விரிகுடாவை அண்மித்த நாடுகளின் மாநாட்டு அமைப்பின் பொதுச் செயலாளர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடினார். ஸ்ரீலங்கா பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது.
பிம்ஸ்டெக் அமைப்புக்குள் பிராந்திய ஒத்துழைப்புக்கு இலங்கையின் தொடர்ச்சியான பங்களிப்பு குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முக்கிய பங்கு வகித்த சுகாதார சேவைகள், மனிதவள மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட ஒத்துழைப்பின் முக்கிய துறைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை வளர்ப்பதற்கு இந்த துறைகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்திரா மணி பாண்டே சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பிம்ஸ்டெக் நாட்டு இயக்குநர் டாக்டர் சார்ஜு மெண்டிஸ், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபு தந்திரி, மேலதிக செயலாளர் சாகரிகா போகாவத் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் உதவி இயக்குநர் பிரார்த்தனா கௌஷல் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட 400 மில்லியன் ரூபாவில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. மட்டக்களப்பு மத்திய வீதியில் உள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ணபிள்ளை வதனகுமார் தெரிவித்துள்ளார். ஒரு எரிவில் கிராமத்தில் உள்ள ஒரு கிரவுண்ட், அதாவது விளையாட்டு மைதானம், அது எரிவில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளதாகவும் அதற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இருந்தும் அவ்வாறான ஒரு இடம் அங்கு இல்லை என்பதை அறிந்து கொண்ட நான் மீண்டும் மேல்முறையீடு RTI 10 ஊடாக மேல்முறையீடு செய்து இதை உறுதிப்படுத்தி தருமாறு கேட்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் அதை தர மறுத்து சிறிது காலத்தின் பின்னர் எனக்கு நேற்று ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். அது எரிவில் தெற்கு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் இது முதல் அதாவது எங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட அந்த தகவலின்படி பிரதேச செயலகத்தினுடைய தகவல் அறியும் பொறுப்பாளர் அவர்கள் இது எரிவில் கிழக்குக்கு தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போன்று ராசமாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபத்திற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே மாவட்ட செயலகத்திலிருந்து பெறப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட விவர தகவல் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான தகவலை நாங்கள் கேட்டிருந்த போது, அதே போன்று எங்களுடைய மேல்முறையீட்டின் மூலம் அது தொடர்பான தகவலை கேட்டிருந்த போது அவர்களும் பிரதேச செயலாளர் அவர்கள் அந்த நிதி என்னால் நிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவித்திருந்தார். மீண்டும் எங்களுக்கு பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்ட, அதாவது 2 மாதம் 3ஆம் தேதி இடப்பட்டு வழங்கப்பட்ட அந்த தகவலின்படி அவர்கள் ஒரு மாற்றம் செய்யப்பட்ட சில திட்டங்கள் பிரதேச மாவட்ட அரசாங்க அதிபரினால் மாற்றம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவலை வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி ராசமாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபம் என்று இருந்ததை ராசமாணிக்க ஞாபக மண்டபத்தின் ஊடாக பிள்ளையார் ஆலய பரிபாலன சபைக்கு அந்த 2 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்த தகவலிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அரசு அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணான தவறுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதில் எங்களுக்கு பாரிய சந்தேகம் ஏற்படுகிறது. அறகலைய போராட்ட காலத்தில் தமது சொத்து சேதமடைந்ததாக கூறி அரசாங்கத்திடமிருந்து பாரிய அளவான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்கள் தற்பொழுது கிடைத்துள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார்களா என்பது தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உப்புக்கான தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவால் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டில் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதன் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார்.
உப்பு இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ளதாக கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தேங்காய் மற்றும் அரிசியினை தொடர்ந்து உப்பின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி பொதியிடப்பட்ட 400 கிராம் தூள் உப்பின் விலை 100 ரூபாவிலிருந்து 120 ரூபாவாகவும், பொதியிடப்பட்ட 1 கிலோ கட்டி உப்பு விலை 120 ரூபாயிலிருந்து 180 ரூபாவாகவும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கான அரச நியமனங்கள் வழங்கப்பட வேண்டுமென கோரி திருகோணமலையில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலாவது வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டுமெனவும் குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலையற்ற பட்டதாரிகளுக்கான அரசு நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருகோணமலை கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அதிகளவான பட்டதாரிகள் பங்கு பெற்றிருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலாவது வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு வரவு செலவு திட்டத்தில் 35,000 வேலைவாய்ப்பினை பட்டதாரிகளுக்கு வழங்குவதை உறுதி செய், படித்தும் பட்டம் பெற்றும் பதவி இல்லை, வேலையில்லை என்றால் பல்கலைக்கழகம் எதற்கு, வேண்டாம் வேண்டாம் போட்டி பரீட்சைகள் வேண்டாம் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியமைக்க உள்ள நிலையில் இது வளர்ச்சிக்கு நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அத்துடன் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியுள்ள டெல்லி மக்களுக்கு தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் 70 சட்டசபை தொகுதிகளுக்கு 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு இடம்பெற்ற நிலையில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தனித்து போட்டியிட்டன. பாரதிய ஜனதா கட்சி 68 தொகுதிகளில் போட்டியிட்டதுடன் அதன் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் லோக் தந்திரிக் ஜனசக்தி கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட்டன. இந்த நிலையில் வாக்கு எண்ணும் பணிகள் இன்று இடம்பெற்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி 48 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளதுடன் ஆம் ஆத்மி கட்சி 22 தொகுதிகளை கைப்பற்றி 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் 3வது முறையாக காங்கிரஸ் கட்சி டெல்லி சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளது. இந்த நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியுள்ள டெல்லி மக்களுக்கு தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் அனைத்து துறை வளர்ச்சியையும் உறுதி செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். டெல்லியின் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் உத்தரவாதம் அளிப்பதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் டெல்லி முக்கிய பங்கு வகிப்பதை உறுதி செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். டெல்லியில் பொய்களின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளதுடன் மக்கள் இதயத்தில் பிரதமர் மோடி உள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊழல் நிறைந்த ஆம் ஆத்மி கட்சியை டெல்லி மக்கள் நிராகரித்து காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து 3வது முறையாக அழித்து சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கூட்டணியில் ஒரு கட்சிகள் பரப்பும் பிளவுபடுத்தும் அரசியலை விட பிரதமர் மோடியின் வளர்ச்சி அரசியலை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்டு ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்துள்ளார். இதனையடுத்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டசபையில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவேன் எனவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் பாஜகவினர் நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியா கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் பிரிந்து தேர்தலை சந்தித்தமை பாஜக வெற்றிக்கு பெரிதும் உதவியாக அமைந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாஜகவின் வெற்றி அதிர்ச்சி அளிக்கின்றது என்றும் நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இணைந்து செயற்பட்டால்தான் பாஜக என்ற மதவாத சக்தியை வீழ்த்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே எதிர்காலத்தில் இதனை உணர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையுடன் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்க
வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் வழக்குகளை மீளெடுப்பதில் புதிய இணக்கப்பாடு. திருகோணமலை நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தையிட்டி போராட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும். காணி உரிமையாளர்கள் அழைப்பு. வடக்கு கடற்றொழிலாளர்களை ஏமாற்றும் அனுர அரசாங்கம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் கோரிக்கை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவு நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி. பிரதமர் மோடி பெருமிதம். தென்னாப்பிரிக்காவுக்கான அமெரிக்க உதவிகளை நிறுத்திய ட்ரம்ப். தொடரும் அதிரடி உத்தரவுகள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.